10ஆம் வகுப்பு கணிதம் மெல்ல கற்க மாணவர்களுக்கான கணக்குகள்ல பயிற்சி 5.1ல வினாயன் 4ல முதல் வினா பார்க்க போறோம். 3 புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவைன்னு கொடுத்துட்டு ஏயோட மதிப்பு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை காண்க. நமக்கு தெரியும் 3 புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் முக்கோணத்தின் பரப்பு 0. அதனால முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்குங்க. அரை இன்ட்டு x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus y1 x2 plus y2 x3 plus y3 x1 equal to 0. புள்ளிகள் எடுத்து போடுங்க. அரை இன்ட்டு முதல் புள்ளி 2 3, ரெண்டாவது புள்ளி 4 a, மூன்றாவது புள்ளி 6 minus 3, மறுபடியும் முதல் புள்ளி எழுதிக்குங்க. 2 3 சமம் 0. இந்த அறையை கொண்டு அந்த பக்கம் பெருக்கிக்கிட்டீங்க, அது தலைகீழாக அங்கே போகும்போது அது 0 ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறத சுருக்குவோம். 2 ஏயோட பெருக்கிறீங்க, 2 ஏ. 4 மைனஸ் 3ஓட பெருக்கிறீங்க, மைனஸ் 12. 6 3ஓட பெருக்கிறீங்க, 6 3 18. மைனஸ் கீழே இருந்து மேலே 3 4ஓட பெருக்கிறீங்க, 3 4 12. 6ஐயும் ஏவையவும் பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் 6a. மைனஸ் 3 2ஓட பெருக்குனீங்கன்னா மைனஸ் 6 சமம் 0. பாருங்க, 2a, இது 18, அதில் 12 கழிச்சிங்கன்னா ப்ளஸ் 6 மைனஸ், இங்கே 12 மைனஸ் 6 6 ப்ளஸ் 6a சமம் 0. இங்கே 2a ப்ளஸ் 6 மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 6 மைனஸ் 6a சமம் 0. ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிடுச்சு. 2a 6a கழிச்சிங்கன்னா மைனஸ் 4a சமம் 0. மைனஸ் 4 0 கிடையாது, அதனால் a தான் 0. ஏயோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு? 0ன்னு கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.